இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என காரைக்கால் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்கள் பகுதியில் பார்க்கலாம். இளைய தலைமுறை மத்தியிலே அரசியலை பற்றி சுத்தமாக அதற்கான அரிய படிப்பினையே தெரிய மாட்டேங்கிறது. காரணம் பாட புத்தகங்களே அரசியல் கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும், மாணவர்கள் மத்தியிலே சிறப்பாக அமையும். சமீப காலத்திலே கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்திலே 12ஆம் வகுப்பு மாணவர்களை தாக்கிய 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மரணம் அடைந்திட்ட காரணத்தினால் கூட இருக்கு. மாணவர்கள் மத்தியிலே படிப்பினையை அரசியல் புகுத்த வேண்டும். அரசியல் பழங்கால அரசியலே கண்டிப்பாக மாணவர்கள் கல்வியிலே கொண்டு வர வேண்டும். இந்த அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். மாணவருடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அரசியலை பற்றி நன்கு பாடத்திட்டங்களை வைத்தால் மாணவர்களும் அரசியலில் வருங்காலங்களில் பிரகாசிப்பார்கள். இளைய தலைமுறை நம்மளுடைய கடமைகளை, வாக்குறுதிகளை நடைமுறைப்படி வாக்கு செலுத்த வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் வாக்கு செலுத்தி தங்களுடைய உரிமைகளை பெற்றெடுத்து அரசியல் மாற்றத்தையும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வேலைவாய்ப்பு, பொதுநல அமைப்பு, மற்ற விஷயங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். இந்த கால இளைஞர்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு அரசியல்லாம் என்னன்றதை புரிய வைக்கணும்னா அதை பாடத்திட்டத்தில், சிறு வயதிலே பாடத்திட்டத்தில் அதை கொண்டுட்டு வரணும். அரசியலோட ஒழுக்க நெறிமுறைகளை அவங்களுக்கு தெரிஞ்சு நேர்மையான முறைகளை எப்படி செயல்படுத்துறன்றதை இளைய தலைமுறைகிட்ட பாடமாக வச்சா மட்டும்தான் இப்போ உள்ள இளைஞர்கள் அதை ஊக்குவிப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் அந்த மாதிரி இல்லை. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் தான் முக்கிய முடிவு எடுக்கும். இந்த தலைமுறையினருக்கு அரசியல் விழிப்புணர்வு வேணுனாக்கா கல்லூரி, பள்ளி இதெல்லாம் அது ஒரு சப்ஜெக்டாக வச்சு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அரசியலில் ஈடுபடுவாங்க. விவசாயத்தை எப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டு அது மாதிரி அதை ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக அரசியலில் தெளிவு கிடைக்கும் மக்களுக்கு. இன்றைய இளைஞர்களுக்கு அரசியலை விழிப்புணர்வு ஏற்படுத்தினா என்னங்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா மாணவர்கள் மூலியமாக தான் அதை கொண்டு வர முடியும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை இது ஒரு சப்ஜெக்டாக கூட நடத்தலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே அரசியல் தான். அரசியல்னால் ஃபஸ்ட்டு என்னங்கிற அரசியல்னால் பயந்துக்கிட்டு இவங்க அடித்தடி அப்படிலாம் எது கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு சேவை, மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவைகள், அதுதான் இந்த அரசியலை ஒழிஞ்சு. மித்தபடி அதை ஊழல் செய்கிறதுலாம் எப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாலே போதும். அதை மக்களுக்கு நல்ல முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கு இளைய தலைமுறைகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் செல்லை கையில் வச்சுக்கிட்டு அவன் விஜய்ன்னு சொல்கிறாங்க, அவர் எடப்பாடிங்கிறாங்க, அடுத்தது ஸ்டாலினுங்கிறாங்க, எல்லாம் சொல்லிட்டு தான் தெரியுறாங்க. ஆனால் வர்ற இளைய தலைமுறைகள்லாம் நேர்மையாக ஓட்டளிக்கணும். அதுக்கு என்ன ஓட்டளிக்கணும்னு கேட்டிங்கன்னா, பணம் வாங்காமல், காசு வாங்காமல் ஒரு நல்ல மனிதரை, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு அரசியல் தலைவரை எடுக்கணும்னா நல்லா உழைக்கணும். இந்த இளைய தலைமுறைகள்லாம் இன்னைக்கு படிச்சுட்டு ரொம்ப பேர் சும்மா இருக்காங்க, வேலை இல்லாமல். அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். இல்லை, வருங்கால இளைஞர்களுக்கு அரசியலை பற்றியோ இந்த எலெக்ஷனை பற்றியோ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா அவங்கவுங்க என்ன செய்யணும், ஓசியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு போய் பாட்டில் வாங்கி சாப்பிடக்கூடாது, பிரியாணி சாப்பிடக்கூடாது. முக்கியமாக பார்க்க போனால் காசு வாங்கக்கூடாது. நாட்டு நடப்பை பற்றி பேப்பர் படிக்கணும், ஊடகங்களை பார்க்கணும், என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்னென்ன ஊழல்கள் நடக்குது மாநில அரசுலேருந்து மத்திய அரசுலேருந்து என்னென்ன அது விழிப்புணர்வு எடுத்தோம்னா அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும், ஊடகங்கள்லாம் பார்க்கணும். பார்த்து அவங்களா திருந்தினா தான். எத்தனையோ மக்கள், நல்ல மக்கள்லாம் சொல்லுது தான். அவங்க என்னன்னாக்கா யாராவது கொடுத்தா போதும், ஓசியில் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வரக்கூடாது. இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த அரசியல் ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு பணம் கட்டி தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த அரசாங்கமே இந்த பாடத்திட்டத்தை இலவசமாக அரசாங்க செலவில் எல்லாருக்கும் அரசியலை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் கொண்டு வர அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் அத்தனை பேருமே அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இது உலக நடப்பில் ரொம்ப முக்கியமானதாக நம்ம ஒன்று பார்க்கப்படுது. இளைஞர்களுக்கு அரசியலில் ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க. இதை பிரைவேட்டில் சில இடங்களில் இதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அரசாங்கம் இதை முதன்மையாக எடுத்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு இதை இலவசமாக செஞ்சு கொடுக்கணுன்ட்டு எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். இந்த காலத்தில் இப்போது அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த நம்ம என்ன பண்ணணும்னா, அரசு பாடத்திட்டத்தில் அரசியலை பற்றின புரிதல் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி நம்ம அரசு பாட புத்தகத்திலே அந்த பாடத்தை சேர்த்தோன்னா
நம்மளால இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இளைஞர்களுக்கு அரசியலோட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா பள்ளிக்கூடத்துலேருந்து ஸ்கூலில் அரசியலுக்கான தனியாக ஒரு பாட புத்தகம் ஏற்படுத்தி அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த அரசியல் புரிதல் அவங்களுக்கு வரும். அதனால அவங்களோட அரசியல் விழிப்புணர்வு அதிகமாகவே கிடைக்குங்கிறது என்னோட கருத்து.